இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 267 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே காராவை கட்டுவாங்க, ஏதோ வந்துட்டாங்கன்னு. காபுட்டோ மூணு நகரத்தை நிறுத்திட்டான். பார்க்க போனால் செகண்ட் சுச்சிக்காகவோட ப்ரெசன்ஸே இப்போ தான் தெரியுது. நல்மேன்னு கூப்பிடப்பட்டவர், அவரோட ப்ரெசன்ஸும் சக்ராவோட ப்ரெசன்ஸுமே தெரியாதுன்ட்டு. பேட்டில் இதுக்கப்புறம் தான் நல்லாவே போகுது. ரியல் ஃபன்னே இதுக்கப்புறம் தான். அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸை கொல்லாம நான் அந்த கிளாஸ் ஷினோபிஸ் கிட்ட இருந்து பெரிய ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கறேன்ட்டு சிரிச்சிட்டு காபுட்டோ இந்த சமனிங் ஜுட்ஸுக்கு அப்புறம் அவர் விஷயத்தை செய்ய விட்டுற வேண்டியதான்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த பிரில்லியன்ட் மிலிட்ரி அட்வைசர் ஆஃப் த ஹிடன் லீஃப் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மூவை கட்டுவாங்க. சமனிங் பண்ணி 3 கஃபென்ஸை வர வைப்பாரு. காபுட்டோ செகண்ட் சுச்சிக்காக, தேர்ட் ரைக்காக, செகண்ட் மீசுக்காக, ஃபோர்த் காசைக்காக. ஹோக்காக இல்லாததுதான் குறை. இருந்தாலும் வரலாறோட 4 காகே இருக்காங்கன்ட்டு சிரிச்சுட்டு ஸ்டில் ஃபார்மேஷன் பண்ணி நான் காகேவையும் அவங்களோட சந்ததியினரையும் ஒருத்தருக்கு கொள்ள அனுமதிக்கிறேன்ட்டு ஜுட்ஸோ ஆக்டிவேட் பண்ணுவோம். ரைக்காக கண்ணை முடிச்சு பார்த்துட்டு எங்க இருக்குன்னு கேட்பாரு. செகண்ட் மீசுக்காக பழைய எதிரிகளோட ரியூனியன்ட்டு காசை பார்த்துட்டு ஒன்ன மட்டும் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு. செகண்ட் சுச்சிக்காக இது 2வது ஹொக்காக கண்டுபிடிச்ச தப்பான ஜுட்ஸு. அண்டர் வேர்ல்ட்ல இருக்க சோல்ஸை ஜுட்ஸு கேஸ்டா அவங்க தேவைக்காக சமன் பண்ணுவாங்க. உங்களை இங்க சமன் பண்ண நான் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்பவே மிசுக்காக என்ன சாவுல இருந்து சமன் பண்ணதா, எதை பத்திரா பேசுறேன்னு சொல்லி கேட்பாரு. முன்னாடி வந்து என்ன மறந்துட்டியா, உன்னை நான் என் கையாலேயே கொன்னேன், பல காலங்களுக்கு முன்னாடி நீ இறந்துட்டீன் பாரு. செகண்ட் மிசுக்காக திங்க் பண்ணிட்டு இரு, அந்த அன்னைக்கு நானும் உன்னை கொண்டுட்டேன், என் கையால தான்டா நீயும் சத்தின் பாரு. செகண்ட் சுச்சிக்காக அப்படியா, அதெல்லாம் விட்டுத்தல்லு, இப்போ நான் கண்டினியூ பண்றேன்ட்டு ஆமா நம்ம எங்க இருக்கோம், நம்மள இங்க திரும்ப கொண்டு வந்து செகண்ட் ஹோக்காக எங்கன்னு சொல்லி கேட்பாரு. நான் பல கிலோமீட்டர் தொலைவு வரைக்குமே டிடெக்ட் பண்ணி பார்த்துட்டேன், இதோ புதுசா வந்தவன் இருக்கானேன்னு சொல்லி ஹோத் காசிகாகோட சக்கராமையும் ஒரு சக்கராவையும் பெரிய ஆர்மியையும் நான் டிடெக்ட் பண்ணிருக்கேன் பாரு. ஸ்டேட் ரைக்காக இரு, உன்னை எனக்கு தெரியுமேன்னு பாரு. சவுத் காசிகாகேவ நான் தான் ஃபோர்த் காசிகாகன்ட்டு நீங்க 3 பேரும் பண்ண விஷயங்களை என் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னு. செகண்ட் மீசுக்காக சாண்ட் அப்பனா 4வது ஜென்ரேஷன் இல்ல 5வது ஜென்ரேஷனுக்கே வந்துருச்சான்னு பாரு. வருங்காலத்துல இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு பாரு. செகண்ட் சுச்சிக்காக நம்ம ஒன்னும் ஃபியூச்சருக்கு வரல, பாஸ்ட்ல வாழ்ந்த நம்ம இப்ப இங்க கொண்டு வரப்பட்டிருக்கோம், திரும்ப குறுக்காட பேசாத இல்லைன்னா கொன்றுவன் பாரு. செகண்ட் மிசுக்காக அப்புறம் செகண்ட் சுச்சிக்காக 2 பேருமே அடிச்சுக்குவாங்க, நான் தான் உன்னை ஆல்ரெடி கொண்டனேன்னு. செகண்ட் சுச்சிக்காக நம்மள இங்க கொண்டு வந்த செகண்ட் ஹோக்காக பத்தி தான் நான் பேசணும் பாரு. சவுத் காசேக்காக என் காலத்திலேயே செகண்ட் ஹோக்காக இறந்துட்டாரு, ஆனா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு செய்யக்கூடிய இன்னொரு ஷினோபி இருந்தான், அவன் பேரு ஒரோச்சிமாருன்னு பாரு. வேற அவனோட ஐபாலை யூஸ் பண்ணி ஸ்பை பண்ணுவான். 4 பேர் இருக்காங்க, கூடவே அப்பாவும் தான்பான். HQல இருந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு ஷிகமாரு கிட்ட சொல்லிட்டு போவாங்க. ஷிகமாரு சரின்ட்டு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு, நம்ம கமாண்டோ யூனிட் எதிரியோட கமாண்டோ யூனிட்டோட சண்டை போட போகுது. எதிரிகளை பத்தி நம்ம பண்ணி வச்ச ப்ரெடிக்ஷன் கரெக்டா போச்சு, அவங்க ரீஅனிமேஷன் ஜுட்ஸோ தான் யூஸ் பண்ணிருக்காங்க, இறந்தவங்களை திரும்ப கொண்டு வந்து பேட்டில் ஃபீல்ட்ல இறக்கி விட்டுருக்கானுங்கன்பா. டெமாரி நம்ம எப்படிப்பட்ட ஷினோபி எதிர்த்து போறோங்க எல்லாம் தெரியாது, எல்லாத்துக்கும் தயாரா இருங்கன்பா. ஷிகமாரு திரும்பி பாப்பான், கார சிக்னல் கொடுக்குறான்ட்டு எதிரி பக்கத்துல வந்துட்டாங்க போலன்பா. எதிரியை டிடெக்ட் பண்ணதா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து எந்த ஒரு மெசேஜுமே வரலைன்ட்டு டெமாரி என்ன நடக்குதுங்கன்பா. HQவால கூட டிடெக்ட் பண்ண முடியாத எதிரிகள் இருப்பாங்க போலன்ட்டு ஷிகமாரு எதிரியுமே ஸ்ட்ராங்கா இருக்க ஷினோபியை தானே ரிவைவ் பண்ணுவான் ஆப்டரால்பா. ஷிகமாரு சோஜி இறந்தவங்களோட சண்டை போட போறமான்ட்டு கொஞ்சம் பயப்படுவான். ஷிகமாரு சோஜி கிட்ட இதுக்கெல்லாம் ஒரி பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா நீ ஆல்ரெடி இங்க வந்துட்டீன்பான். HQல காட்டுவாங்க, கேப்டன் காராவோட 4th கம்பெனில இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, 4 எதிரிகளை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் சுச்சிக்காக, செகண்ட் மிசுக்காக, ஃபோர்த் காசேக்காக அப்படின்ட்டு. அந்த ஷினோபி அடுத்த பேரை சொல்றதுக்கு தயங்குவான். ரைக்காக 4வது யாருன்னு கேட்கவும் தேர்ட் ரைக்காகன்பான். என்ன எங்க பாப்பையுமான்ட்டு அக்காட்சிக்கு மேல செம்ம காண்டாவாரு. சுனாடே மட்டும் நம்ம சென்சரி ரீடிங்ஸ் படி நம்பர்ஸ் அக்யூரேட்டா இல்லையே, இந்த டேட்டா கரெக்ட் தானான்னு சொல்லி கேட்பாங்க. போனோக்கி பிரின்சஸ் சுனாடேன்னு கூப்பிட்டு அவங்கள செகண்ட் சுச்சிக்காக இருக்காருன்னா நம்மளால 3 பேர்த்த மட்டும் தான் டிடெக்ட் பண்ண முடியும், அந்த ஒன்னை மட்டும் நம்மளால சென்ஸ் பண்ண முடியாதுன்னு பாரு. லார்ட் மூ தான் சென்ஸ் பண்ண முடியாததுக்கான காரணமேன்னு பாரு. ஆவோ HQவோட சென்சரி ரேடார்ல மாட்டாதாளா, ஸ்கில் தான் போன்னு திங்க் பண்ணுவான். கேப்டன் ஆவோன்னு கூப்பிட்டு பக்கத்துல இருக்க ஷினோபி அந்த ஒயிட் மான்ஸ்டர்ஸ் அதிகமா வந்துகிட்டே இருக்குன்பா. எதையுமே அதுக்குன்னு தனிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸோட என்னால சென்ஸ் பண்ண முடியல. தாருயோட ஃபர்ஸ்ட் கம்பெனி சீக்கிரமாவே அவங்களோட மோத போறாங்க. எனிமி ட்ரூப்ஸ் 1000க்கு மேல இருக்கு, தயவு செஞ்சு ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்கல இருந்து அந்த ஒயிட் ஒன்ஸ
ஃபோர்ஸை வேறுபடுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்பா. ஆபோ சரின்ட்டு ப்ராட் ரேஞ்ச் ஸ்கேனுக்கான சார்ஜ் நீ எடுத்துக்கன்ட்டு சென்ஸ் பண்ணிட்டு அடைச்ச ஏகப்பட்ட ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்க இருக்காங்க. தாரியோட ஃபர்ஸ்ட் கம்பெனி ரீஅனிமேஷன் ரிச்சுவல மீட்கப்பட்டவங்கன்னு அதிக பேர்த்தோட சண்டை போட போறாங்க. அதெல்லாம் விட இதுக்கு முன்னாடி வந்தவங்களே ரொம்பவுமே பவர்ஃபுல்லானவங்களா இருக்காங்கன்னு பாரு தாருயோட ஃபர்ஸ்ட் கம்பெனில காட்டுவாங்க. இந்த வந்துட்டானுங்கன்ட்டு பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான சிக்னல் கொடுக்க சொல்லுவாரு டாருயி. அந்த ஷினோபி சரின்ட்டு போவான். 10 என்ன எத்தனை பேர் வராங்கன்ட்டு பயப்படுவா. ஹெட் குவார்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ண மாதிரியே தான் அடப்டோன்ஸை என் பியாக்குகான் மூலமா வேறுபடுத்துவன் பாரு லார்ட் ஹியாஷி. பக்கத்துல இருக்க ஷினோபி லார்ட் ஹியாஷி 10 o'clock டைரக்ஷன்ல பாருங்கன்பா. ஹிசாஷியை பார்த்துட்டு மனுஷன் அரண்டு போயிருவாரு. இதுக்கப்புறம் ஒரு கிளவுட் ஷினோபியை காட்டுவாங்க. பதட்டமாவான். பக்கத்துல இருக்கவன் என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கவும் அவங்க 2 பேரே தான் லார்ட் கின்கக்கு அப்புறம் லார்ட் கின்கக்கு. இவங்கள கோல்ட் அண்ட் சில்வர் பிரதர்ஸ்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி உங்களோட கண்ணத்தை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி தான் பெரிய மிஸ்ட்ரியே இருக்கு. ஹச்கியூல காட்டுவாங்க. ஆவோ யார் அந்த 2 பேரு நைன்டேல்ஸோட சக்கராவில குளிச்சிருக்கானுங்க. இவ்வளவு அதிகப்படியான சக்கராவான் பாரு. இதை கேட்ட ரைக்காகே டவுட்டே இல்ல. அவங்க ஹிடன் கிளவுடோட கோல்ட் அண்ட் சில்வர் பிரதர்ஸ் பாரு. சுனாடே கிட்ட லீப் ஷினோபி ரிப்போர்ட் பண்ணவும் என்ன டானை மாதிரி ரிவைவ் பண்ணிருக்காங்கன்ட்டு ஷாக் ஆவாங்க. ரைக்காகே ஃபோர்த் கம்பெனி எங்க அப்பாவோட எதிர்த்து சண்டை போட போறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கம்பெனி கின்கக்கு அப்புறம் கின்கக்குவோட சண்டை போட போறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு சாய்ஸ் இல்ல, நான் பேட்டில் இறங்கி ஆகணும் பாரு. ஷிகாக்கு ரீகன்சிடர் பண்ணுங்கன்ட்டு நீங்க தான் அலைட் ஷினோபி ஃபோர்ஸோட சுப்ரீம் கமாண்டர். சுப்ரீம் கமாண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க சேஃபா வந்து ஆர்டர் கொடுக்க வேண்டியதுதான் உங்களோட வேலை. குரூப்ஸ் போரோட கடைசி ஸ்டேஜ் போற வரைக்கும் அதான் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாரு ஷிகாக்கு. ரைக்காகேவும் அக்செப்ட் பண்ணிக்குவாரு. ஹேவோ இருந்தாலும் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஷினோபிஸை அரியோட கம்பெனினால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு பாரு. போரோட அரங்கிறது எப்ப வேணாலும் மாறலாம், ஒரு உயிர் உள்ள பொருள் மாதிரி. அந்த மாற்றங்களை தெரிஞ்சுக்க தானே நான் இங்க இருக்கேன்னு பாரு ஷிகாக்கு. ஃபர்ஸ்ட் மேப்பை பார்க்கலான்னு முன்னாடி போயிட்டு எல்லா கம்பெனிஸோட ஸ்டேட்டஸையும் ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கலான்னு பாரு. முன்னணியில காங்குரோவோட கமாண்டர் யூனிட் இருக்கு. அவங்க ரீஅனிமேட் செய்யப்பட்ட சசோரி அப்புறம் டெய்ராவோட யூனிட்டோட சண்டை போட்டாங்க. இப்ப அவங்கள தோக்கடிச்சுட்டு அக்காட்சுக்கியோட மறைவிடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டு இருக்க காம்பேட் பேட்லியன்ஸ் மேல கவனத்தை வைப்போம். கக்காஷியோட கம்பெனி தான் இப்ப சார்ஜ்ல இருக்கு. 7 ninjas வாட்ச்மேனோட சண்டை போட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குன்னு ஷிகாக்கு சொல்லவும் ரைக்காகே தலையாட்டுவார். மேப்ல இருக்க 2 நேஷனுக்கு இடையிலான பார்டர் கிட்ட கை காமிச்சு மெயின் பேட்ல இங்க தான் ஆரம்பிக்க போகுதுன்ட்டு கிட்சுச்சி கம்பெனி தான் அதை பார்த்துக்க போதுன்னு பாரு. அப்புறம் மீஃபுனேவோட 5th கம்பெனி எந்த பேட்டில் யாருக்கு தேவைப்படுறாங்களோ அதுக்கான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டா இருக்க போறாங்க. அப்புறம் இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கலான்ட்டு எதிரிகளோட படைகள் கடல் வழியா வராங்க. தாருயோட ஃபர்ஸ்ட் கம்பெனி அவங்கள பாத்துக்குவாங்க. இதை பேட்டில் ஃபீல்டு ஏன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் சடனா அப்பியரான ரீஅனிமேட் செய்யப்பட்ட காகேஸ் அவங்களை எதிர்த்து காராவோட 4th கம்பெனி சண்டை போட போகுது. அப்புறம் இதை பேட்டில் ஃபீல்ட் பீன்னு கூப்பிடலான்னு பாரு. இது எல்லாத்தையுமே கேட்ட ரைக்காகே இப்படிப்பட்ட விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்ட்ரென்த்தால அவங்களுக்கு ஈக்குவலா இருக்குங்கிறதே தெரியுதுன்னு பாரு. ஷிகாக்கு இப்படி திங்க் பண்றதுல புத்திசாலித்தனம் இல்லைன்ட்டு போருக்குன்னு சில ரூல் இருக்கு. அந்த வகையில நமக்கான அட்வான்டேஜ்ங்கிறது எனிமியை நகர்றக்கெல்லாம் பாத்துக்கணும். 2 எதிரிகள் வராங்கன்னா 2 பேர்த்தையும் தனித்தனியா ஹேண்டில் பண்ணக்கூடாது. 2 பேர் சேர்ந்து ஒரு எதிரிய ஃபுல் ஃபோர்ஸ்ல காலி பண்ணணும் பாரு. ட்ரைக்காகி தலையாட்டுவாரு. ஷிகாக்கு இதுக்கு முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாதிரி தான்ட்டு இப்ப நமக்கு பேட்டில் ஃபீல்ட் ஏ அண்ட் பின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஏவை டீல் பண்ணிக்கலாம். இப்போ மீஃபுனேவோட 5th கம்பெனி ஃபர்ஸ்ட் டாருயோட கம்பெனிக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை போய் அசிஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் கிட்சுச்சியோட 2nd கம்பெனியை வச்சு அவங்க எதிரிகளுக்கு பின்னாடி வந்து மொத்தமா சுத்து போட்டுறணும். கிட்சுச்சியோட 2nd கம்பெனி தின்னாவே இருக்கலாம். ஆனா 6th கம்பெனியோட அந்த பெல் ஃபார்மேஷன்ங்கிறது வேற ஏரா இருக்கட்டும். இதுக்கிடையில காராவோட 4th கம்பெனி பிரேக்கப் ஆயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிட்ரீட் ஆகிற மாதிரி போட்டும். அது மூலமா எதிரிகளை இழுக்கலாம். அப்புறம் அதுல பாதி பேரு தாருயோட ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டா போய் சேரட்டும். அப்படிங்கும் போது தாருயோட ஃபர்ஸ்ட் கம்பெனி அங்க ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்க அப்புறம் ஒயிட் ஜெட்ஸ்னு வராங்க இல்லையா, அவங்களோட பேட்டில் எப்படி போதுங்க அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு ஒன்ஸ் அந்த எதிரிகளை கிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா தாருயோட ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்புறம் காராவோட ஸ்குவாட் திரும்ப வரட்டும். பேட்டில் ஃபீல்ட் பீக்குன்னு பாரு ஷிகாக்கு. ஆல்ரெடி காராவோட கம்பெனி எனிமீஸை ஆக்குபைடா தான் வச்சிருப்பாங்க. அப்ப அங்க இருந்து வந்த ஷினோபீஸ் அவங்களோட பின்பக்கத்துல இருந்து தாக்கட்டும் பாரு. இதை கேட்ட ரைக்காகே எதுக்காக பேட்டில் ஃபீல்டு ஏல இருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் காராவோட 4th கம்பெனியை 2 ஸ்பிளிட் பண்ணா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி எதிரிகள் அட்டாக் பண்ண மாட்டாங்களான்னு கேட்பாரு. பெருங்காலியார் மாதிரி காட்டுவாங்க. அவங்க 4 பேர்த்தையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அவங்க எல்லாரும் முந்தையக்காக என்பாரு. இதை கேட்ட ஷிகாக்கு தாருயோட ஃபர்ஸ்ட் கம்பெனி கிட்ட தான் 2nd கம்பெனி 5th கம்பெனி இருக்கு. சீக்கிரமாவே ஒன்று சேர்ந்துட முடியும். அது மட்டும் இல்லாம கிட்சுச்சியோட கம்பெனிக்கு அந்த எதிரிகள் பழக்கப்பட்டவங்க தான். அந்த ஒயிட் திங்ஸை பின்பக்கமா வந்து அட்டாக் பண்ணா சக்சஸ் ரேட் நமக்கு தான் பாரு. அப்புறம் பேட்டில் ஃபீல்ட் பியை பொறுத்த வரைக்கும் முந்தைய காகேக்கள்னால எந்த ஒரு தாக்குதல்களையும் வைக்க முடியாதுன்னு பாரு. சொன்னாடே அப்புறம் ஓனோக்கி கொஞ்சம் கவனமா கேட்பாங்க. இந்த பக்கம் இருக்க படைப்பிரிவை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பிளிட் ஆகுதுனாலே எதிரிகள் அடுத்து என்ன பண்ண போறாங்களோங்கிறத யூகிப்பாங்க. கேர்லெஸ்ஸா எந்த ஒரு மூவியும் வச்சிட மாட்டாங்கன்னு பாரு ஷிகாக்கு. இதை கேட்ட ஓனோக்கி இப்பதான் எனக்கு புரிய வருது. ஒரு ஆர்வலர்களா இருக்க முன்னாள் காகேக்கள் இப்படிப்பட்ட சம்பந்தமில்லாத சுச்சுவேஷன் வரும்போது தாக்குதல் வைக்கிறக்க அவங்க ஒன்றும் முட்டாள் இல்லைன்பாரு. ஷிகாக்கு தலையாட்டிட்டு சப்போஸ் அட்டாக்கே நடந்தாலும் காராவோட 4th கம்பெனிங்கிறது லாங் ரேஞ்ச் பேட்டில் யூனிட். தூரத்துல இருந்து சண்டை போடுறதுல தான் அவங்க ஸ்பெஷலே. அந்த வகையில ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேட்டில் வரக்கே நீண்ட நேரம் எடுக்கும். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா அது நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற கம்பெனினே சொல்லலான்னு பாரு. ரைக்காகி திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப சுப்ரீம் கமாண்டர் நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்பாரு ஷிகாக்கு. இதை கேட்ட ரைக்காகி இப்பதான் லீஃபை எங்கனால தோக்கடிக்க முடியலன்னு தெரியுது. ரெடி சொன்னாடே
உங்ககிட்ட நல்ல ஷினோபிஸ் இருக்காங்கன்னு சுனாடே போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு காம்ப்ளிமெண்டா இருந்தாலும் வெயின்ட்டு இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்பாங்க. ரைக்காக சிரிச்சுட்டு ட்ரை பண்ணி பாத்திரலான்னு ஷிகாக்கு ஆல்ரெடி லிசன் பண்ணில இனோயிச்சி இன்கவும் அந்த விஷயமா தான் இருக்குன்ட்டு இனோயிச்சி கம்ப்யூட்டர் யூனிட்டை பத்தின விஷயங்களை மீஃப்னேக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன். அவங்க அதை நோக்கி தான் போறாங்கன்ட்டு அப்புறம் ஷீஜுனே அவ கூட இருக்க மெடிக்கல் ஷினோபிஸை பிரிச்சு அலோகேட் பண்ணிக்கிறா ஈவனா எல்லாத்துக்குமே ட்ரீட் பண்ற மாதிரி. அப்படிங்கும் போது ஷீஜுனே காட்டுவாங்க, ஃபர்ஸ்ட் கம்பெனியை காட்டுவாங்க. சோசா பக்கத்துல இருக்க டென்டென் கடந்த காலத்துல இந்த ஷினோபிஸை ரீஅனிமேட் பண்ணி இறக்கி விட்டுருக்காங்க. போற ஆரம்பிச்சிச்சு புலன்பா. ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க ஷிகாக்கு என்னத்தையும் ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு வச்சிருப்பான். அவன் வேற லெவல் கிளியர் திங்கர். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான பிரில்லியன்ட் டாக்டிக்ஸோட அவன் வருவான். அப்புறம் இனோயிச்சி சீக்கிரமாவே அதை எல்லாத்துக்கிட்டே சொல்லிடுவான், எனக்கு அவங்க மேல இங்க நம்பிக்கை இருக்கு, நம்ம இங்கதான் சண்டை போட போறோம் பாரு. டென்டென் நம்ம காமரேஜ் மேல நம்பிக்கை வைன்பாரு. பின்னாடி ஷினோபிஸை பார்த்துட்டு சிரிப்பா. இதுக்கப்புறம் கீபாவை காட்டுவாங்க. ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவான். நெஜி பாம் ரொட்டேஷன் பண்ணுவான். சீனோ பீட்டில் ஸ்பேர் பண்ணுவான். டென்டென் நீங்க சொன்னது சரிதான், நம்ம தான் நம்ம எதிரியை பிடிச்சி வைக்கணும் நம்மளோட காமரேட்ஸோட நன்மைக்காகன்ட்டு சோசாக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. HQல காட்டுவாங்க. இனோயிச்சி எல்லா கம்பெனிக்குமே நோட்டிஃபை பண்ணியாச்சுன்னு பாரு. நல்லதுன்ட்டு ஷிகாக்கு இனோ ஷிகாச்சோ அப்பியர் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு பாரு. ஓனோக்கு ஷிகாக்கு கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் பாரு. சரி கேளுங்கன்னு ஷிகாக்கு சொல்லவும், உன்னோட பிளான்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கிறேன்னு சொல்லி கேட்பாரு ஓனோக்கி. என்னன்னு சொல்லி கேட்கவும், சுனாடே செகண்ட் சுச்சிக்காக ஒன்றும் ஆர்டினரியான ஷினோபிலாம் கிடையாது. அவர் ஸ்டாப் பண்ணா ஒரே ஒருத்தர்னால மட்டும்தான் முடியும். ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டன்பாங்க. ஷிகாக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன்ல அதிகமா பேசப்பட்டவர். என்ன மாதிரியான ஷினோபி தான் அவரு? இப்ப ரீசெண்டா கேட்டாலவழியே அவரோட சக்கராவும் கூட டிடெக்ட் பண்ண முடியல. அவர் பிரச்சனையா இருப்பாருன்னு எனக்கு தெரியும், ஆனா எந்த வகையிலும் கேட்பாரு. ட்ரைக்காகே அவரை கெக்கே டோட்டா ஷினோபின் பாரு. கெக்கே கென்காயை விட ஹையர் லெவல்ல இருக்குன்னு பாரு. எனக்கு தெரிஞ்ச ஹாக்குக்கு கெக்கே கென்காய் இருக்குன்னு சொல்லி பேசியிருப்பேன் இல்லையா நருட்டோவோட ஃபர்ஸ்டா இருக்குல்ல, அப்பவே நான் அந்த கெக்கே கென்காய் அண்ட் கெக்கே டோட்டாவை பத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நருட்டோ ஷிப்புடன்ல பார்க்க போறீங்கன்னு. ஸோ அந்த கெக்கே டோட்டன்கிறத இதுக்கு அடுத்து வரதுல பிரீஃபா பார்க்கலாம். ரைக்காகே கெக்கே டோட்டான்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதை கேட்ட ஷிகாக்குவே ஷாக் ஆவாரு. தேர்ட் சுச்சிக்காகே நீங்க மட்டும் தான் ஒரே ஒருத்தர் நினைச்சேன் பாரு ஷிகாக்கு. செகண்ட் சுச்சிக்காகே உமான்ட்டு கொஸ்டின் பண்ணுவாரு. ஒரே சமயத்துல 3 சக்கராவை ஆக்டிவேட் பண்ற எபிலிட்டி விண்ட் எர்த் அப்புறம் ஃபயர் ஒரே சமயத்துல, அதான் பார்ட்டிகல் ஸ்டைல். அப்புறம் அதை எனக்கு சொல்லி கொடுத்ததே அவரு தான் என்னோட குரு. அப்படிங்கும் போது ஷிகாக்கு தலையாட்டுவாரு. இப்ப நான் மாஸ்டர் எதிர்த்து அதுவும் இந்த வயசுல சண்டை போட போறேன்னா எனக்கு அதிக காலம் இல்லைன்னு நினைக்கிறேன் பாரு. ரைக்காகே அப்படின்னா போக போறீங்களான்னு சொல்லி கேட்பாரு. வேற வழி என்ன இருக்கு, போய் தானே ஆகணும்ட்டு ஷிகாக்குவை கூப்பிடுவாரு. என்னன்னு கேட்கவும், லார்ட் மூவுக்காக மட்டும் நாங்க போல, உன்னோட டாக்டிக் பிரில்லியண்டா இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி அவங்க வேற யாரும் இல்ல, பழைய காகே. தேவையில்லாத எந்த மூவுமே வைக்க மாட்டாங்க. உன்னோட பேட்டில் அசஸ்மெண்ட்ல நீ கரெக்டாவே இருந்த, ஆனா அங்க ஆப்போசிட்டாவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாரு. ஷிகாக்கு ஷாக் ஆயிட்டு அலைட் ஃபோர்ஸை ஒன்று சேர்த்துனது காராதான்ட்டு அவனோட டிட்டர்மினேஷன் தான் பெரிய மாற்றத்தையும் உருவாக்குச்சு. அந்த வகையில அதுவே ஆப்போசிட் எஃபெக்டா பேட்டில் ஃபீல்ட்ல மாறக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாரு. ஷிகாக்கு சுச்சிக்காகே கிட்ட தேங்க்ஸ் பண்ணிட்டு நுண்ணறிவை பார்த்ததுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. சுச்சிக்காகே சரி நேரம் வந்துருச்சு, பேட்டில் இறங்கி இந்த பொடி பசங்களுக்கு சண்டைனா என்னன்னு நான் காட்டுறேன் பாரு. குறிப்பா அந்த துணிச்சலான பையனுக்கு கிளம்பிடுவாரு. இதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்ட்ல இருக்க மூவை காட்டுவாங்க. இந்த ஜுட்ஸுவை பார்க்க போனா செகண்ட் ஹூக்காகே கண்ட்ரோல் பண்ணல போல, வேற யாரும் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு சில சமயங்கள்ல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய விடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் பாரு. செகண்ட் மிஸ்ஸுக்காக பார்க்க போனா அப்படிதான் போல. எனக்கே அவனை கொல்லணுங்கிற எண்ணம் வந்துச்சு, ஆனா என்னால செய்ய முடியலன்னு பாரு. டைட் ரைக்காக இதுக்கு முன்னாடி உங்களோட பேட்டில் பண்ணது எனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்துச்சு, ஆனா இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே அசிங்கமா இருக்குன்னு பாரு. கார தேர்டா யூஸ் பண்ணுவான் இல்லையா, அதை அவங்க அப்பா நோட் பண்ணிட்டு ஆராவான்ட்டு பாப்பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறம் பேட்டில் கிரவுண்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நட்டோஷ் படம்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு.